எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 41க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் நிறை மாறாமல் உள்ளது. இரண்டாவது கேள்வி, ஒரு திடப்பொருளை நேரடியாக வாயுவாக மாற்றும் செயல்முறை. பதங்கமாதல். கடல் நீரில் உள்ள உப்பினை பிரித்தெடுக்கும் செயல்முறை. ஆவியாதல். அடுத்து, நறுக்கிய ஆப்பிள் துண்டு காற்றில் பழுப்பு நிறமாக மாறுவது. வேதியியல் மாற்றம். அடுத்து, குளுக்கோஸ் நீரில் கரைவது. வெப்ப ஏற்பு மாற்றம். அடுத்து, உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது. செல். ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு செல் ஜவ்வு. அடுத்து, மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது? உட்கரு. டேஸ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது. உட்கரு. அடுத்து, செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல். செல் நுண்ணுறுப்பு. டேஸ் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும். செல் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருளாகும். அடுத்து, செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் எனப்படுவது. செல் சுவர். செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் எனப்படுவது செல் சுவர். டேஸ் சுருக்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. தசை செல் சுருக்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. அடுத்து, உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் டேஸ் எனப்படுகிறது. நியூக்ளியோபிளாசம். ஒவ்வொரு நொடியும் டேஸ் இரத்த செல்கள் இருக்கின்றன. 2 மில்லியன் இரத்த செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் 2 மில்லியன் இரத்த செல்கள் இருக்கின்றன. அடுத்து, செல் சுவாசத்திற்கு காரணமாக இருப்பது மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து, தாவர செல்லுக்கு திடமான வடிவத்தை கொடுப்பது செல் சுவர். டேஸ் மிகப்பெரிய செல் நுண்ணுறுப்பு. உட்கரு. மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணமளிப்பது. வண்ணக்கணிகங்கள். அடுத்து,
நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமுடையது. நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமுடையது. தசை செல். தசை செல். அடுத்து செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள். சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். அடுத்து நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன். நான் யார்? பசுங்கணிகம். பசுங்கணிகம். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லை. உட்கரு. முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் உட்கரு இல்லை. ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும். ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண இயலும். நுண்ணோக்கி மூலமே. கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது? ஒற்றுமையும் வேறுபாடும். இவை இரண்டுமே வகைப்பாட்டியலுக்கு அதாவது வகைப்பாட்டியலுக்கு இன்றியமையாதது. ஒற்றுமை மற்றும் வேற்றுமை இரண்டுமே. நன்றி.